ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம ஃப்ளூயிட்ஸ் பார்ட் 2ல் இருக்கோம். அதாவது ஃப்ளூயிட்ஸ்னால் தட் விச் ஃப்ளோஸ். இட் இஸ் அ காமன் நேம் ஃபார் போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் பார்த்தோம். ஃப்ளூயிட் எக்ஸர்ட்ஸ் எ ப்ரெஷர். இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரை நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ஆல்ரெடி படித்தது தான், குவிக் ரீகேப் பண்ணிக்கலாம். டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ஃப்ளூயிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஸ்டன்சஸ்க்குமே இந்த டென்சிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். டென்சிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of its mass to the volume. இல்லைன்னா மாஸ் per யூனிட் வால்யூம் இஸ் கால்டு டென்சிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு எஸ்ஐ யூனிட் மாஸுக்கு கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். அது மாதிரி லிக்விட்ஸ்க்கெலாம் கூட டென்சிட்டி உண்டு. எல்லா லிக்விடும் இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னா இந்த ஒரு லிக்விட் இருக்குது. அது என்ன லிக்விட்னு தெரியல, நீல கலரில் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது என்ன லிக்விட்னு தெரியல, ஆனால் அதுக்கு டென்சிட்டி 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொன்னாங்கன்னா கட்டாயமாக கண்ணை மூடிக்கிட்டு அது வாட்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வாட்டருக்கு தான் அந்த டென்சிட்டி இருக்க முடியும். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் அ கிவன் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு அது கான்ஸ்டன்ட். அதேமாதிரி 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு அது மெர்க்குரி அந்த லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இப்போ டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுது, மாஸ் பெர் யூனிட் வால்யூம். வாட் இஸ் திஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி? நாம் அந்த லைட் லெசனில் படிக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னா என்ன? இட்ஸ் அ கம்பேரிட்டிவ். அதாவது அந்த மீடியத்தில் லைட் என்ன ஸ்பீடில் போகுது, அதை லைட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது மாதிரி டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை ஒரு காமன் ரெஃபரன்ஸ் இருந்துன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கூட கம்பேர் பண்ணால் வர்ற டேர்ம் தான் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை விட அது எவ்வளோ மடங்கு அதிகமான டென்சிட்டியாக இருக்குதுன்னு கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் கோல்டுனா டென்சிட்டி ஆஃப் கோல்டு டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் கார்பன் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் கார்பன் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் கெரோசின் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் ரிலேட்டிவ் டென்சிட்டினாலும் ஒன்று தான். டென்சிட்டி ஆஃப் கெரோசின் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை நம்ம வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணினோம்னா இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன யூனிட் இருக்க முடியும்? இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் டூ சிமிலர் குவான்டிட்டிஸ். நியூமரேட்டர்லேயும் டென்சிட்டி இருக்குது, டினாமினேட்டர்லேயும் டென்சிட்டி இருக்குது. அதனால் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஹாஸ் நோ யூனிட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமே. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு மாஸ் 6 கிராம்ஸ் இருக்குது. அதோடைய வால்யூம் 3 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? மாசு 6 கிராம் 6 × 10⁻³ kg ஃபஸ்ட் சம்னு வச்சுக்கலாம். வால்யூம் 3 × சென்டிமீட்டர். எஸ்ஐ யூனிட் கிடையாது. எஸ்ஐக்கு மாத்திரம் 10⁻² மீட்டர் த ஹோல் கியூப். ஸோ திஸ் பிகம்ஸ் 3 × 10⁻6 மீட்டர் கியூப். இப்போ டென்சிட்டி ஃபார்முலா பார்த்துக்கலாம். மாஸ் பை வால்யூம். ஸோ யூ ஹாவ் 6 × 10⁻³ டிவைடட் பை 3 × 10⁻6. 6/3 is 2. 10 பவர்லாம் ஒன்றா சேர்த்தா 10⁻6 மேலே போனால் +6. ஸோ 10⁻3 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸை வால்யூமால் டிவைட் பண்ணுறோம். இல்லை டென்சிட்டி வால்யூம் கொடுத்து மாஸ் கேட்டால் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் gives us the மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு பார்க்கலாம், ரிலேட்டிவ் டென்சிட்டி. சப்போஸ் ஐ சே the specific gravity of a substance is equal to 0.9. What is the density of the substance அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யலாம்? we know the formula. Specific gravity or relative density is density of the substance by density of water. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் density of the substance is relative density into density of water. relative density கொடுத்துருக்காங்க 0.9. density of water நம்மளுக்கு தெரியும், it's a standard 1000 kilogram per meter cube. ஸோ மல்டிப்ளை பண்ணால் we have 900 kilogram per meter cube. ஸோ இது நம்ம லோ கிளாஸஸில் படிச்சுக்கோம். டென்சிட்டின்னா என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டின்னா என்ன. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ், டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி.
ஸோ நம்ம இதை ஐடியா வச்சுட்டு ஃப்ளூயிட் ப்ரெஷருக்கு போகலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போர்ஷன். சப்போஸ் ஐ ஹாவ் அ cylindrical water tank of height h and area of cross section a. area of cross section தெரியும், circular area of cross section இருக்கிறதுனால pi r square. ஏரியா a இருக்குது, height h இருக்குது. it is filled up to the top with a liquid of density d அப்படின்னு வச்சுக்கலாம். What is the pressure at a point P below the surface of the liquid? இதுதான் நம்ம டாபிக். இப்போ ஒரு டேங்க்கில் வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தா அதோட பாட்டமில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தால் அங்கே ப்ரெஷர் இருக்கிறனால தான் அந்த ப்ரெஷரை டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி கீழே டேப்பு திறந்தால் தண்ணி வருது. வாட்டர் ஃப்ளோ ஆகணுன்னா கட்டாயமாக ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபஸ்லேருந்து ஹெச் டெப்த்தில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா அந்த பாயிண்ட்டில் வாட் இஸ் த ப்ரெஷர்? திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். நம்ம பார்க்கலாம், ப்ரெஷர்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ இந்த பாயிண்ட் ஏல என்ன ஃபோர்ஸ் இருக்க முடியும்? இதுக்கு மேலே, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே என்ன லிக்விட் இருக்கோ அதோட வெயிட் தான் இந்த இடத்த அழுத்தும். ஸோ த வெயிட் ஆஃப் த லிக்விட் above the point is a force divided by the area of cross section A. நம்ம வரலாம், வெயிட்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ மாஸ்னா என்ன? நம்ம இப்போ டென்சிட்டி ஃபார்முலாவில் பார்த்தோம். மாஸ் இஸ் வால்யூம் ஆஃப் த லிக்விட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்ட்டு ஜி. இப்போ நம்ம பார்த்தோம் டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். ஸோ அதுலேருந்து மாஸ்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். அதில் இந்த பாயிண்ட் ஏல ப்ரெஷர் வரத்துக்கு காரணம் என்ன? அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸு? அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க லிக்விடோட வெயிட்டெல்லாம் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுறது. வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த வெயிட் இந்த பக்கமாக ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக வெயிட் ஏரியாவை போட்டிருக்கும். வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஆல்ரெடி தெரியும், வெயிட் இஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மாஸுக்கு அகெயின் வி கேன் ரைட் வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஸோ வால்யூம், இதுக்கு இந்த பாயிண்ட் ஏக்கு மேலே இருக்க லிக்விடோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பண்ணால், லிக்விட் இப்போ என்ன ஷேப்பில் இருக்குது? இந்த லிக்விட் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. சிலிண்டரோட வால்யூமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ இன்ட்டு ஹெச்னு போட்டுக்கலாம். ஸோ வால்யூமுக்கு பதிலாக ஏஹெச் டிஜி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம வெயிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வெயிட் இது? திஸ் இஸ் த வெயிட் ஆஃப் த லிக்விட் அபவ் த பாயிண்ட் ஏ. இதை கொண்டு போய் ப்ரெஷரில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு பதிலாக ஏஹெச் டிஜி டிவைடட் பை ஏ. ஏ கேன்சல் பண்ணிட்டா யூ ஹாவ் ஹெச் டிஜி. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன இருந்தாலும் சர்ஃபஸ்லேருந்து ஹெச் டெப்த்தில் இருக்கிற பாயிண்ட்டில் திஸ் இஸ் த சர்ஃபஸ் ஆஃப் த லிக்விட்னு வச்சுக்கலாம். இங்கே ஹெச்ன்னா ஹைட்டுன்னு வச்சுக்கூடாது, டெப்த். இந்த சர்ஃபஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது? H2 டெப்த்தில் இருந்தால் இந்த பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் அட் பி இஸ் H2 dg. ஸோ அந்த பாயிண்ட்டு சர்ஃபஸ்லேருந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அது இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி. இப்போ நான் இங்கே சின்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது H1 டெப்த்தில் இருக்குன்னா ப்ரெஷர் அட் சி இஸ் H1 dg. பார்த்தாலே தெரியுது H1 சின்னதாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் அட் சி இஸ் lesser than pressure at B. அப்போ கீழே போக போக as H increases, Hனா depth increases, pressure increases. H increase ஆனால் pressure increase ஆகும். As depth increases, pressure also increases. So pressure and head depth are directly proportional. ஆழம் அதிகமாக அதிகமாக அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்விம்மிங் பூலில் எவனா ஒருத்தன் முழுகிட்டானா கொஞ்சோண்டு தூரம் உள்ளே போனான்னா அவனால் மேலே வந்துட முடியும். ஏன்னா கொஞ்சம் தான் அவனை மேலேருந்து வாட்டர் அழுத்தும். அவனை அது மீறிட்டு சீக்கிரம் வந்துட முடியும். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழத்தில் போயிட்டா அவன் மேலே வர்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஹெல்ப் இருந்தால் தான் அவனால் மேலே வர முடியும். சீலெல்லாம் கூட பார்த்தா உள்ளுக்குள்ளே போக போக டெப்த்தில் போக போக அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பார்த்தோன்னா சீலையும் வாட்டர் தான் இருக்குது, ரிவர்லேயும் வாட்டர் தான் இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும். ரிவர் வாட்டர் இஸ் சால்ட் கம்மியாக இருக்குது, சி வாட்டர் சால்ட் அதிகமாக இருக்குது. அந்த ரெண்டு வாட்டருக்குமே டிஃப்ரென்ஸ். வாட்டருக்கு டென்சிட்டி 1000 kg/m³ சொன்னால் கூட திஸ் இஸ் பியூர் வாட்டர். ரிவர் வாட்டரையும் சி வாட்டரையும் கம்பேர் பண்ணினா சி வாட்டர் இஸ் மோர் டென்ஸ் தேன் ரிவர் வாட்டர். ஏன்னா அதில் நிறைய உப்பு கலந்துருக்குன்னு தெரியுது. சிவர் வாட்டர் அடியில் போக போக இப்போ ஒரு ஆறு போய் கடலில் கலக்கிறதுனா ஆறு தண்ணி டென்சிட்டி கம்மி, சி வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம். அதனால் அது மேலே தான் மிதக்கும் ரிவர் வாட்டர். சி வாட்டர் அடியில் தான் இருக்கும்.
ஸோ மேலேருந்து கீழே போக போக டென்சிட்டியும் அதிகமாகுது, டெப்த்தும் அதிகமாகிறதுனால ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்சைட் தி ஓஷன். ஸோ we have got a formula, pressure at a depth d below the surface of the water. சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா the pressure of a liquid increases with depth. அதாவது உள்ளே போக போக டெப்த் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் ஒரு லிக்விட், ஏதோ சம் லிக்விட் ஐ எம் ஹேவிங் அப் டு திஸ் ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஐ ஹாவ் 3 பாயிண்ட்ஸ், ஏன்னு ஒரு பாயிண்டிங்க, பின்னு ஒரு பாயிண்டிங்க, சின்னு ஒரு பாயிண்டிங்க. வாட் கேன் யூ சே அபவுட் த ப்ரெஷர் அட் பாயிண்ட்ஸ் பிஏ, பிபி அண்ட் பிசி? நம்ம சொல்லலாம் சேம் ஹரிசாண்டல் லெவலில் இருக்குது இந்த பிசியும். ஸோ ப்ரெஷர் அட் த 2 points ஆர் ஈக்குவல். The pressure at 2 points on the same horizontal level is the same. டெஃபினட்டாக இந்த ப்ரெஷர் பிஏயில் இருக்க ப்ரெஷரை விட அதிகம். ஏன்னா இந்த இடத்துல பிபிலையும் பி அண்ட் சியில் டெப்த் அதிகமாக இருக்குது. ஸோ யூ கேன் சே பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி which is definitely greater than PA அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரை பற்றி நமக்கு தெரியும். இப்போ இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் ப்ரெஷர் at the same horizontal level, pressure at all points on the same horizontal level of a liquid is the same அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் we have a special property of the liquid, namely fluids seek their level. அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நான் எனக்கு ஒரு யூ ஷேப்பில் ஒரு டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த யூ ஷேப் டியூப்பில் நான் ஒரு சைடு வழியாக லிக்விட் போர் பண்ணால் இந்த சைடு மட்டும் இருக்காது, எப்போ பார்த்தாலும் நம்ம லிக்விடோட லெவல் 2 இடத்துலையும் சேமாகவே இருக்கும், ஒரே லெவலில் தான் இருக்கும். நம்ம இங்கே தான் போடுறோம், அப்போ இங்கே அதிகம் இங்கே கம்மியாக இருக்காது, 2 சைடும் ஒரே லெவலில் இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு இன்டர்கனெக்டட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இன்டர்கனெக்டட் வெசல்ஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு இந்த ஷேப்பில் இருக்குது, there is another vessel in this shape, there is one more vessel in this shape. வேறு வேறு ஷேப்பில் இருக்கிற வெசல்ஸை இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வழியாக நாம் ஃப்ளூயிடை ஃபில்அப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பண்ண ரைஸ் ஆக நம்ம என்ன ஷேப்பில் இருந்தாலும், அது ப்ராடாக இருந்தாலும் நேரோவாக இருந்தாலும் எல்லா லெவல்லையும் லிக்விட் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் சேமாக இருக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே 3 பாயிண்ட் எடுத்துட்டா இது 3க்கும் மேலே ஹைட்டு சேமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கான்செப்ட் என்ன, ப்ரெஷர் அட் த சேம் லெவல் இஸ் த சேம்னு வரும். ஏன்னா ஒரு பாயிண்டில் இருக்க ப்ரெஷருக்கு எதை டிபெண்ட் ஆகிருக்கு, ஹெச்டிஜியை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. டி கான்ஸ்டன்ட், ஜி கான்ஸ்டன்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே சேம் ஹரிசாண்டல் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விட் லெவல் ஹைட்டு சேமாக தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம ஃப்ளூயிட் சீக் தேர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்ன அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர்னால் நமக்கு தலைக்கு மேலே இருக்க ஏர் காலம் நம்ம மேலே எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர், அது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோம். 1 atmosphere இல்லைன்னா 1 bar அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 76 centimeter ஆஃப் மெர்க்குரி. அப்படின்னா என்னென்னு போன கிளாஸில் சொன்னோம். 76 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மெர்க்குரி காலமை நிற்க வச்சா அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஆர் 760 millimeter ஆஃப் மெர்க்குரி. ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 into approximately 1.03 1 into 10 power 5 Pascal இல்லைன்னா 1 into 10 power 5 Newton per meter square. இதெல்லாம் ப்ரெஷரோட யூனிட் சொல்லுவோம். இப்போ அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர் இல்லாமல் அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் பேரோமீட்டர் சொல்லுவோம். மெர்க்குரி பேரோமீட்டர். லாஸ்ட் கிளாஸ் we have seen the device used for measuring atmospheric pressure is barometer. வேறு ஏதாவது ஏர் ப்ரெஷர், ஃப்ளூயிட் ப்ரெஷர் மெஷர் பண்ணோன்னா we use a device called manometer. மேனோமீட்டர்னால் ஒரு வெசல் கூட இப்படி ஒரு வெசல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் லிக்விடை ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷர் நான் மெஷர் பண்ணோன்னா ஒரு சிம்பிளஸ்ட் மேனோமீட்டர்னால் என்ன இருக்குன்னா, இதுக்கு ஒரு சரி டியூப் இருக்கும், அதில் ஒரு லிக்விடை ஒன்று ஃபில்அப் பண்ணியிருக்கேன். சரி, இப்படி ஒரு பென்ட் டியூபை ஒன்று கொண்டு போய் அங்கே சொருகினா இப்போ உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அது என்ன பண்ணுவோம், அந்த லிக்விடை அப்படி வெளியில் தள்ளும். ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போய் அந்த லிக்விட் இருக்கும், இவ்வளோ ஹைட் வரைக்கும். அதுக்கு மேலே ரைஸ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா இப்போ ஏர் ப்ரெஷர் இப்படி கீழே தள்ளுது,
இந்த உள்ளே இருக்க லிக்விட் இப்போ தள்ளுது, 2 ப்ரெஷரும் பேலன்ஸ் ஆகிட்டுனா அந்த ஹைட் வரைக்கும் போய் அங்கே நிற்கும். சப்போ அது ஹெச் ஹைட்டில் நிற்கிறது நம்ம வச்சுக்கலாம். இஃப் ஐ சூஸ் 2 points, one inside the liquid ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று இந்த சைட் டியூப்பில் அதே ஹரிசாண்டல் லெவலில் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம பிரின்சிபிள் என்ன சொல்கிறது, the pressure at the same horizontal level PA is equal to PB அப்படின்னு நமக்கு தெரியும். PAனா இந்த வெசலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ப்ரெஷர், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். this is equal to at B 2 ப்ரெஷர் இருக்குது. என்ன 2 ப்ரெஷர் இருக்குது, இந்த பிக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விட் காலம் HDG ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, ப்ளஸ் இதுக்கு மேலே ஏர் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கு, ரைட். So air is pushing here with the plus atmospheric pressure. So இந்த ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர்னா atmospheric pressure plus HDG. இதை தான் இந்த PA இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இல்லையா, மொத்தமாக இந்த பாயிண்ட் ஏல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர்னு பேர். அப்சல்யூட் ப்ரெஷர், டோட்டலாக அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. பட் நார்மலாக நம்ம ப்ரெஷர் காஜ் இந்த இதிலலாம் டயருக்கெல்லாம் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு போகல, அது மெஷர் பண்ணும்போது அது என்ன மெஷர் பண்ணுன்னா, இந்த PA அட்மாஸ்ஃபேரிக் ப்ரெஷர் இங்கே கொண்டு வந்துடும். 2க்கும் அட்மாஸ்ஃபேரிக் ப்ரெஷர் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா HDG, அதை மட்டும்தான் மெஷர் பண்ணும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் காஜ் ப்ரெஷர். அப்படின்னா அந்த டிவைஸ் இதை மட்டும்தான் காட்டும், HDGயை மட்டும்தான் காட்டும். நம்ம வந்து HDGங்கிறது என்ன, அந்த வெசலுக்குள்ளே இருக்கிறதுக்கும் அட்மாஸ்ஃபியருக்கும் நடுவில் இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சுக்கணும். சப்போஸ் உனக்கு காஜ் ப்ரெஷர் 2 அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டயருக்குள்ளே 2 அட்மாஸ்ஃபியர் காஜ் ப்ரெஷர் இருக்குன்னா அங்கே அப்சல்யூட் ப்ரெஷர் எவ்வளோ, அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் 1 atmosphere ப்ளஸ் த காஜ் ப்ரெஷர் 2 atmosphere, அப்போ 3 atmosphere நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா மொத்த ப்ரெஷர் இன்சைட் த டிவைஸ் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் plus the gauge pressure. So gauge pressure na absolute pressure minus the atmospheric pressure. So இதில் சம்ஸ் கேட்கலாம். அப்படின்னா என்ன தெரியுது, நம்ம காஜ் வந்து அந்த டிவைஸ்க்குள்ளேயும் அட்மாஸ்ஃபியருக்கும் நடுவில் இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் மெஷர் பண்ணும். நமக்கு எக்ஸாக்ட் ப்ரெஷர் வேணும்னா அந்த டிவைஸ் காட்டுற வேல்யூவோட காஜ் ப்ரெஷர் கூட அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஒரு டேங்க்குள்ளே, ஒரு டேங்க்கில் சீல்டு டேங்க் உள்ளுக்குள்ளே இவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஏர் இருக்குது. இந்த ஏர் ப்ரெஷர் உள்ள மெஷர் பண்ணுறேன் இந்த சீல்டு டேங்க்குள்ளே. அதில் காஜ் ப்ரெஷர் ஷோஸ் இஸ் ஈக்குவல் டு 3 atmosphere அப்படின்னு காட்டுதுன்னா, வாட் இஸ் த அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், காஜ் ப்ரெஷர்னால் இந்த உள்ளுக்குள்ளே டேங்க்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் த அட்மாஸ்ஃபேரிக் ப்ரெஷர் இஸ் த காஜ் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ், இந்த மைனஸ் அங்கே எடுத்துன்னு போயிட்டால் காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்ஃபேரிக் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் 3 atmosphereன்னு சொல்கிறாங்க, அட்மாஸ்ஃபேரிக் ப்ரெஷர் 1 atmosphere. நார்மல் கண்டிஷன்ஸில் அவங்க மாற்றி கொடுக்கலன்னா 1 atmosphere. ஸோ 4 atmosphere. அப்போ நான் எஸ்ஐயில் எழுதணும்னா 4 into 1 atmosphere எஸ்ஐயில் என்ன 1 into 10⁵ Pascal அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வி ஷுட் நோ திஸ். ஃப்ளூயிட் சீக் தேர் லெவல் தெரியணும், ப்ரெஷர் அட் எ டெப்த் D பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் என்னன்னு தெரியணும், டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னன்னு தெரியணும் இந்த போர்ஷனில்.